ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சோனி லிவ்ல வெளியான லாம்பன் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நிபுன் தர்மாதிகாரி டைரக்ஷன்ல கீதாஞ்சலி குல்கர்னி, மிஹிர் குட்போலே, சந்திரகாந்த் குல்கர்னி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த சீரிஸ் உடைய சீசன் 1ல 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் அரௌண்ட் 30 மினிட்ஸ் இருக்கும். 3 hours 24 minutesல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். பிரகாஷ் நாராயண் சாண்ட் எழுதின நாவல பேஸ் பண்ணி இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். லம்பன் அப்படிங்கிற குட்டி பையன் தன்னுடைய அம்மா அப்பாவை பிரிஞ்சு பாட்டி வீட்டுல தங்கி படிச்சுட்டு வரான். இவனுக்கு அவனுடைய ஸ்கூலும் தாத்தா பாட்டி வீடும் பிடிக்கல. தன் அம்மா அப்பாவோட எப்படியாவது இருக்கணும் அப்படின்றத அவனுடைய ஆசையா இருக்கு. இவங்க தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா இவன் மேல அன்பு வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அவன் செய்யற தவறுகளை பாட்டி பாத்தீங்கன்னா கண்டிச்சிட்டு இருப்பாங்க. அது அவனுக்கு பிடிக்காது. லம்பன் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அம்மா பாசத்துக்காக ஏங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையை. இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஃபேமிலி வேல்யூனா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப நல்லாவே இந்த சீரிஸ்ல போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸுடைய கதைக்களம் பாத்தீங்கன்னா 1947ல நடக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கும்போது ஒரு பிள்ளை அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுல வச்சு வளர்ப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பையனா தான் லாம்பன் காட்டுறாங்க. லாம்பன் பொறுத்த வரைக்கும் மத்த பசங்க எல்லாமே அம்மா அப்பா கூட இருக்கும்போது நம்ம மட்டும் எதுக்கு தாத்தா பாட்டி வீட்டுல வரும் அப்படிங்கிற ஒரு தாட் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி வீட்டுல இன்ட்ரெஸ்டிங்கா பெருசா எந்த விஷயமே இருக்காது. ஒரு லோன்லினஸ் அப்படின்றது அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்க யாராவது ஒருத்தர் தாத்தா பாட்டி வீட்டுல வளர்ந்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அது ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த சீரிஸ்ல இருக்கு. லம்பனுக்கு தன்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்கள சந்தோஷமா இருக்கிறத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்ல இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் உண்மைக்கு நெருக்கமா வச்சிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான பலம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கூல்ல, வீட்டுல, ஃபேமிலி கேதரிங்ஸ் நடக்கிற அந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அட்வென்ச்சர்ஸ் பண்றது எல்லாத்தையும் லாம்பனோட கேரக்டர் மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அடல்ட்ஸ்க்கு பெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இருந்தாலுமே பெட்ஸ் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லம்பன் அப்படிங்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா அம்மாக்கு எங்கிற ஒரு கேரக்டரா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு பூனைக்குட்டி பாத்தீங்கன்னா வழி மாறி வந்துட்டு இருக்கும். அதோட அம்மா எங்க அப்படின்னு தெரியாம அது தனியா இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருக்கும். சோ அதோட ஈஸியா லாம்பன் கேரக்டர் அப்படிங்கறது ரிலேட் பண்ணிட்டு எப்படியாவது அவங்க அம்மாவோட அதை சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் எஃபெக்டா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். லம்பன் அப்படிங்கிற கேரக்டர் மிஹிர் குட்போலே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நடிச்சிருக்காரு அப்படின்றத விட அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பாட்டியா நடிச்ச கீதாஞ்சலி குல்கர்னி பாத்தீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்களோட பாட்டியை பார்த்த ஒரு ஃபீல் அவங்களோட கேரக்டர் மூலமா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துல சப்போர்ட்டிங் ரோல் நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நிபுனுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. சட்டலான சினிமாட்டோகிராஃபி இந்த சீரிஸ்க்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட மூவ் ஆயிட்டு இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல ஃபீல் குட் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். லாம்பன் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.